இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் வெளிவந்திருக்கிற பிடி சார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஹிப்ஹாப் ஆதி ஒரு பிரைவேட் ஸ்கூலில் பிடி சாராக வேலை பார்க்குறாரு. அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற ஹீரோயின் காஷ்மீராவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஆதியோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஆனிகா அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. ஆனிகாவுக்கும் ஆதிக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆனிகா திடீர்னு காலேஜில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது உண்மையாகவே தற்கொலை தானா இல்லை அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு பிடி சாரா இருக்கிற ஆதி எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ வழக்கமாக ஆதி நடிக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் இந்த படம் இல்லை. சில சீரியஸான டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. அதாவது பெண்களோட ஆடையை வச்சு அவங்களோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவும் தப்பு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பல தமிழ் படங்களில் பார்த்த அதே பழைய தத்துவத்தை தான் இந்த படம் மூலயமா நம்மளுக்கு சொல்ல வராங்க. பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ என்னை பொறுத்தவரை கனெக்ட் ஆகலை. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை அதிகமாக கோர்ட் ரூம் ட்ராமா தான் இருக்குது. ஸோ அதுவும் சில இடங்களில் லேக் அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்து கோர்ட் ரூமில் என்ன மாதிரியான வசனங்கள் பேச போகிறாங்க, என்ன மாதிரியான டயலாக்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸை ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி அந்த டயலாக் எழுதியிருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஃபன்னாக போகுது. பிடி சாரை இருக்கிற ஆதி லவ் பண்ணுறது, மாஸ் பண்ணுறது, குற்றத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிடி சார் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ஹிப்ஹாப் ஆதி, இளவரசு, தேவதர்ஷினி, பாக்யராஜ், பிரபு, காஷ்மீரா, ஆனிகா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை. பட் ஸ்டோரி டெல்லிங்கை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல சொதப்பிட்டாங்க. மேபி பெண்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது ஹிப்ஹாப் ஆதிக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான படமாக வெளிவந்திருக்கு. ஸோ படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.